வெல்கம் பேக் டு திஸ் அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ என்சிஎஃப் இன்னைக்கு வேலண்டைன்ஸில் வந்திருக்கிற மொத்தம் அந்த 3 எமோட்டு, அந்த 3 எமோட்டுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்சிஎஃப் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் பிளாக் கலர் ஆட்டம், இல்லை நான் கமிட்டட்னா ரெட் கலர் ஆட்டம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ என்சிஎஃப் வாங்க ஸ்பின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்னே யாருன்னு கேட்டிங்கன்னா கமிட்டடாக இருக்கும், லவ்வர்ஸ்க்கு தான்டா. ஸோ ஓகே சார், போடு ஒரு 200 டைமண்டு கொடுத்துருவாங்களா? சார் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல கொடுக்கல. டே பென் குயின் ஸ்கின்லாம் ஒரு ஸ்கின்னாடா. இந்த பேக் ஆல்ரெடி இருக்குது. டேய் கரீனா. ஸோ சார் இவங்க தர மாதிரி தெரில. இன்னும் ஒரு 200 டைமண்டு கமிட்டட்ஸ் கோசம் ஸ்பின் பண்ணுறேன். 200 டைமண்டு கமிட்டட் கோசம் கொடுத்துட்றா கரீனா, கொடுத்துட்றா. டே கரீனா, உன் பேரன் கடைசி வரைக்கும் கமிட்டட் ஆக மாட்டான்டா, சிங்கிளாக இருந்தாண்டா சாவான். ஸோ ஓகே என்சிஎஃப், அடுத்து ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் போடலாமா? ஃபஸ்ட்டு இருங்க, இது ஒரு 10 ஸ்பின்னு போட்டால் ஒரு எமௌண்ட் கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை. ஸோ ஓகே என்சிஎஃப், இது சிங்கிள்ஸுக்கோசம். இந்த 200 டைமண்டு சிங்கிள்ஸ் கோசம்டா, சிங்கிள் பசங்களுக்கோசம். ஏய் என்னடா சிங்கிள் பசங்களுக்கும் ஒரு எமௌண்ட் இல்லையா? என்னதுடா அது? இது என்னது? ஒரு லூட் பாக்ஸா? ஓகே ஓகே, இதுவும் சிங்கிள்ஸ் கொஸ்டன் தான்டா. இந்த ஸ்பின்னும் சிங்கிள்ஸ் கொஸ்டன் தான். கொடுத்துட்டான் ஒரு எமௌண்ட்டு. ஏன்ச்சா வேற மாதிரி. என்ன எமௌண்ட்டு? ரோஸ் பிச்சு போடுறது. இதுவும் சிங்கிள் தான்டா. ரோஸ் பிச்சு போட்டால் என்னடா இருக்குது? சிங்கிள்ஸ் கொஸ்டன் ஸ்பின் பண்ண எமௌண்ட்டு சிங்கிள்ஸுக்கே போடு வேற மாதிரி. ஓகே சார், இன்னும் நம்ம 2 எமௌண்ட் எடுக்கணும். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டே இந்த பேகு பார்த்தா தானே எனக்கு வெறியாகுது. 1700 டைமண்டு எங்கே இருக்குது? ஸோ என்சிஎஃப் போடு வேறு மாதிரி இருக்காண்ணா. இன்னும் 2 எமௌண்ட் இருக்குது என்சிஎஃப். இந்த 2 எமௌண்ட்டை இந்த 1750 டைமண்டு உள்ள கொடுத்துருங்கடா. ஸோ என்சிஎஃப் போடு ஒரு 200 ஸ்பின்னு. கொடுத்துட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்சிஎஃப் இப்போ பண்ணுற 200 ஸ்பின்னில் விழுந்துச்சுன்னா நான் கமிட்டட்னு ஒத்துக்கங்கடா. ஸோ ஓகே, ஒரு 200 டைமண்டை போடு. ஸோ என்சிஎஃப் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ தானே கொடுத்தாங்க. இருப்பா, அவங்ககிட்ட ஒரு 1700 டைமண்ட் இருக்குது, அதெல்லாம் மொத்தமாக கரைச்சிட்டு அப்போ தான் கொடுப்போம் அப்படின்றானுங்க. போடு இன்னொரு 200 டைமண்டு. விழுந்துச்சா? கொடுத்துட்டேன். இன்னொரு எமௌண்ட்டு நினச்சா வேற மாதிரி. இந்த எமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. நான் ஹார்ட் எமௌண்ட் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். என்சிஎஃப் வேற மாதிரி. இன்னும் ஒரு எமௌண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆர்ட் எமௌண்ட்டு தாண்டா ஓல்டு ரேரஸ்ட்டு லவ்வஸ்ட் எமௌண்ட்டு. என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க எனக்கு கொடுக்குறதுக்கோசம். டே இந்த ஒரு எமௌண்ட்டை மட்டும் கொடுங்கடா. சரி என்சிஎஃப் 200 டைமண்டு கோவிந்தா. கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 1000 டைமண்டில் 2 எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் 950 டைமண்ட் இருக்குது. இதில் இந்த ஆர்ட் எமௌண்ட்டு கொடுத்துருங்கடா. இந்த ஸ்பின்லாச்சும் கொடுத்துருங்கடா கரீனா. டேய் ஸோ என்சிஎஃப் முடியல என்னால், போச்சு. திருப்பி ஒரு 200 போடு. கொடுத்துறாங்களா? கொடுக்கல. ஸோ என்சிஎஃப் லாஸ்ட்டு ஒரு ஸ்பின் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு ஸ்பின் பண்ணால் கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு ஸ்பின் கொடுத்துருங்கடா. இதில் கொடுத்துறாங்க. போடு வேற மாதிரி என்சிஎஃப், வேற மாதிரி ஆர்ட் எமௌண்ட்டு, ஓல்டு ரேரஸ்ட் எமௌண்ட் எடுத்துட்டோம். வேற மாதிரி. இப்போ நம்மகிட்ட 3 எமௌண்ட் இருக்குது. ஸோ ஓகே என்சிஎஃப் வாங்க பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த எமௌண்ட்டு இதெல்லாம் சிங்கிள்ஸ் கசமே ரோஸ் பிச்சு போடுறதுலாம் எங்கடா? அந்த எமௌண்ட் எங்கடா? ஸோ என்சிஎஃப் ஸ்பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 2500 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க என்சிஎஃப். போடு பார்க்கலாம் வாங்க. எங்கடா? இதெல்லாம் சிங்கிள்ஸ் பார்த்தானுங்கன்னா என்னடா வருது?
போடு ஆர்டின் இதுதான் அந்த எமோட்னாலே இதுதான் வேலண்டைன்ஸ் டே எமோட்னாலே போடு. ஸோ ஓகே என்சிஎஃப் வேறு மாதிரி இருக்குது. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து 3 எமோட்டுமே நம்ம ஒரு ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். எப்படி சொல்கிறது, இது ஏன்டா அப்படி ஸ்டெக் ஆகுது? இது பாருங்க, டேய் டீம்மேட்டு கூட உட்கார்றதா? டேய் 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 வேறு மாதிரி நினச்சிப்பானுங்கடா இவனுங்க. சரி ஓகே என்சிஎஃப், நம்ம இப்போ 3 எமோட்டு எடுத்துட்டோம். வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் என்சிஎஃப்.